வணக்கம். திரும்ப சிவப்பு நிறம் தான். அண்ட் 4000 கோடி டிஐ வாங்கியிருக்காங்க, 400 கோடி எஃப்ஐ வாங்கியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து திரும்ப 4500 கோடி கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்க. அப்படியும் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே நெகட்டிவ். ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்று விலை விழுந்தப்புறம் வாங்குறாங்க, ரெண்டாவது அவங்க வாங்குறதும் அந்தளவுக்கு ஃபாலோ ப்ரொடெக்ட் பண்ண முடியல. ஸோ ஓரளவுக்கு பவுன்ஸ் பண்ணுறது தான் முடியுது, பட் நெகட்டிவில் தான் எண்ட் ஆகுது. நிதி பேனிக் பண்ணாப்புல தெரியறது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப 1000 ஸ்டாக்கு தான் மேலே ஏறி இருக்குது, 2000 ஸ்டாக் கீழே இறங்கியிருக்கு. ரைட்டா? செக்டரில் வெறும் ஐடி ஒரு செக்டர் தான் கொஞ்சம் 3/4% அப்பில் இருந்தது, மற்ற எல்லாம் நெகட்டிவில் தான் இருந்தது பை அண்ட் லார்ஜ். கொஞ்சம் உங்களுக்கு டிஃபென்ஸும், கொஞ்சம் ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரிஸும் கொஞ்சம் நல்லா இன்றைக்கி அடி வாங்கிட்டு, இதுக்கு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 7 கன்சிக்யூட்டிவ் நாள் நெகட்டிவில் எண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் மார்க்கெட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இதோட அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஏன்னா இப்போ மெயினாக இதுக்கு காரணம் என்ன பார்க்கணும்னா, ரெண்டுமே வெளிநாட்டிலேருந்து தான் காரணம். ஒன்று ஜியோ பொலிட்டிக்கல், இதனால இந்த பிரெண்ட் க்ரூட் விலை ஏறுறது. ரெண்டாவது யூஎஸோட பாரிங் லெவல்ஸ் ஏறினதுனால, அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுறதுனால 10 வருஷம் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி 5.30க்கு மேலே போனதுனால எஃப்ஐஎஸ்லாம் கொஞ்சம் எமர்ஜிங் மார்க்கெட்லேருந்து பணத்தை டைவெர்ட் பண்ணுறாங்க டெட்டுக்கு யூஎஸில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுனால. ஸோ இது ரெண்டுமே ஒரு நெகட்டிவாக வரதுனால இது ஒரு டொமெஸ்டிக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடாது. எஸ், இந்த இன்ஃப்ளேஷனால் கொஞ்சம் ஆர்பிஐ கொஞ்சம் டைட்ஸ் பண்ணலாம் ஸ்டான்ஸு அதெல்லாம் இருக்குது. பட் இந்தியன் க்ரோத் இன்னமும் 6% கிட்ட நல்லா தான் இருக்குது. குரூட் இந்த மாதிரி ஒரு $90 ரொம்ப நேரம் நின்னால் கூட ஒரு 20-30% க்ரோத்தில் எஃபெக்ட் ஆகும். ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்லி இந்தியா நல்ல ஸ்டேட்டில் இருக்குது. ஏன் இது சொல்கிறேன்னா, என்னோடய ஸ்டடி படி அந்த ஸ்டடியை நான் யூடியூப்பில் ஒரு ஆர்டிக்கிள் போஸ்ட் பண்ண போகிறேன். ஃபேஸ்புக்லேயும் இருக்கும், லிங்க்டின்லேயும் இருக்கும், வாட்ஸ்அப்லேயும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அவங்களுக்கும் இருக்கும். அதை படிங்க. என்ன சம்மரைஸ் பண்ணுறேன், ஒரு இதை மட்டும் சொல்கிறேன். ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ண இருக்க தயாராக இருந்தால், இந்த மாதிரி 7 நாள் கன்சிக்யூட்டிவாக எப்போல்லாம் நிஃப்டி விழுந்திருக்கோ 90% சான்ஸ் இருக்குது ஒரு வருஷம் கழித்து 16லேருந்து 20% ரிட்டர்ன் வரதுக்கு. ஸோ இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால இந்த இம்பேக்ட்டு டொமஸ்டிக்கில் கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும். பட் ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கிறதுனால எக்கானமி இந்த மாதிரி டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்கள் ரிஸ்க் கேபிடைட்டை பொறுத்து நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா 1 இயர் அவுட்லுக் வச்சுட்டாலே இந்த ஆயில் ரிலேட்டட் ப்ராப்ளம், இந்த பாண்ட் டீல் ப்ராப்ளம், இதெல்லாம் அவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகுமான்னு டவுட் இருக்கிறதுனால இங்கே ரிஸ்க் கேபிடைட் இருந்தால் கொஞ்சம் க்ரூட் சென்சிட்டிவ் அண்ட் ரேட் சென்சிட்டிவ்ஸை கொஞ்சம் அதிகமாக போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துக்கோங்க. ரைட்டா? இல்லை கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்தீங்கன்னா அப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் டொமெஸ்டிக் கன்சம்ஷன், டொமெஸ்டிக் கேபிட்டல் குட்ஸு அண்டு ஓரளவுக்கு பேங்கிங் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த இன்டர்நேஷ்னலோட அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி எங்கள் போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணுங்கள். பட் டெஃபினட்டாக இது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். பட் வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால ஸ்டாகர்டாக பண்ணுறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுக்கு நான் ஆல்ரெடி அட்வைஸ் கொடுத்துட்டேன். ரைட்டா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, அந்த ஆர்டிக்கிளில் படிங்க. அதில் டீட்டெயிலாக நான் இந்த அனாலிசிஸ் 7 நாள் லூசிங் ஸ்ட்ரீக் பற்றி ஒரு ஆர்டிக்கிளும் போஸ்ட் பண்ணிடுவேன். பார்த்துருங்க. இன்னொரு 1 or 2 ஹவர்ஸில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ரைட்டா? நன்றி, வணக்கம்.